ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன எபிசோட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஆஃப் இம்மோர்டல் சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் ஃபீவர் இருக்குது, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் தாறுமாறாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட். போன எபிசோட் எதாவது முடிச்சிருந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவங்க தங்கலாமான்னு இடங்கிட்டு இருப்பாங்க. அதில் தான் போன எபிசோட் முடிச்சிருந்துருப்பாங்க. இந்த எபிசோட் அதில் தாங்க ஸ்டார்ட் ஆகுது. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வந்து அந்த 2 பேரும் நினச்சிட்டு இருக்காங்க, இவன் இப்போ தான் ஹியூமன் வேர்ல்டில் வந்து இந்த இம்மோர்டல் வேர்ல்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த இம்மோர்டல் வேர்ல்டில் பலவிதமான பவர்ஸ் இருக்குது, ஆனால் இதை மொத்தமாக 5 விதமாக தான் பிரிச்சிருப்பாங்க. அதில் முதல் இயற்கையான பவர்ஸை யூஸ் பண்ணி அதையே ஒரு டெக்னிக்காக மாற்றி யூஸ் பண்ணுறது தான் முதல் பவர். அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு ஸ்பிரிட் வெப்பன்ஸ் அதெல்லாத்தையும் பண்ண முடியும், அது ஒரு கிளான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிர்வாணா ஸ்டேஜ் அண்ட் இம்மோர்டல் ஸ்டேஜ் இதுதான் இருக்குது. இதுதான் கண்டிப்பாக நிர்வாணா ஸ்டேஜை தாண்டினா தான் அடுத்த இம்மோர்டல் வேர்ல்டில் நம்ம கால் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்லி முடிச்சதுமே அங்கே இருக்கிற அந்த லேடியும், நீங்கள் உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கே, நீங்கள் அப்போ நிர்வாணா ஸ்டேஜில் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோக்கு கொஞ்ச நேரத்தில் புரிய ஆரம்பிச்சிருது, இவங்க 2 பேருமே வந்திருக்கிறது நம்மளோட பவர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லை, அவங்களுக்கு இந்த நம்மக்கிட்ட இருக்க அந்த முட்டையும் முக்கியம், அதே நேரத்தில் அவங்க நம்ம கூட்டத்தில் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறோம். அவளும் நம்ம ஹீரோவோட கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட பவர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ எந்த லெவலில் இருக்கா, எவ்வளோ பவர்ஃபுல் இல்லை பவர்லே இல்லாதவனை தானே செக் பண்ணிட்டு இருக்கு. அந்த முட்டைக்காக தான் வந்துருக்காங்க. நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டனால அவனும், நீங்கள் இந்த முட்டைக்காக தான் தேடி வந்திருக்கீங்களா, அதே நேரத்தில் இந்த முட்டையை நான் ஒரு காட்டுக்கிட்ட தான் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சேன், அதே நேரத்தில் சரி வாங்க நான் உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த முட்டையை எடுத்து அவங்ககிட்ட காட்டிறான். அதை பார்த்த உடனே அவங்களும் கொஞ்சம் அமைதியாக எடுத்து சரி அப்போ நாங்களும் அந்த இடத்துக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க 2-3 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க இந்த முட்டை இருக்கிற இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறான். அதை பார்த்த உடனே அவங்க எல்லாத்துக்குமே அங்கே 3 முட்டை இருக்கிறத பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாகிறாங்க அங்கே இருக்க எல்லாருமே. அதே நேரத்தில் அங்கே இருக்கிற அந்த 2 பேரும் அவங்களுக்குள்ளேயே 2 பேரும் பார்த்துக்கிட்டு சிக்னல் கொடுத்துக்கிறாங்க ஏதோ. அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் அதுக்கேற்ற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக நம்ம ஹீரோவோட பக்கத்தில் மூவ்மெண்ட் ஆகி கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கு. சடனாக வந்து அந்த பொண்ணும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கத்தியை எடுத்து ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிரட்ட ஆரம்பிக்குது. நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, எங்களோட இந்த இவ்வளோ பெரிய ட்ரெஷர் இருக்கிறத தெரிஞ்சு வச்சுருக்க உனக்கு இந்த போய் வெளியில் சொல்லிட மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்குது, இதுக்கப்புறம் உன்னால் இங்கேருந்து போகவே முடியாது, போய் அந்த முட்டையை எடுத்துகிட்டு வான்னு சொல்லி நம்ம ஹீரோவே அனுப்புகிறாங்க. நம்ம ஹீரோவும் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா டக்குன்னு அந்த இடத்துக்கு ஒரு பின்னாடி திரும்பி பார்க்குறான். இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே சாக தான் போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, நீ முதல்ல உயிரோடு இருக்கிறியான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அங்கே இருந்து தண்ணிக்குள்ளே இருந்து அந்த டிராகனும் வெளியில் வருது. வெளியில் வந்து அந்த டிராகனும் தன்னோட மொத்த பவர்ஸையும் பயன்படுத்தி ஒரு கத்த ஆரம்பிக்குது. அந்த கத்துனதுலேயே அதுலேருந்து வந்த சோலார் பீம்ஸ்லேயே அந்த மொத்த இடமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த லெவலுக்கு அந்த இடத்தோட சென்சார்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ டக்குன்னு அவனோட பாடியை அவனே அக்குபஞ்சர் மூலமாக ரிலீஃப் பண்ணிக்கிறான் அந்த லாக்கில். அதனால் நம்ம ஹீரோ அதில் மட்டும் ஒரு செகண்டுக்கு மட்டும் தான் லாக் ஆக பண்ண முடியும். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ டக்குன்னு அக்குபஞ்சரை பயன்படுத்துறதுனால ரொம்ப ஈஸியாகவே அந்த பொண்ணை அங்கேருந்து பொண்ணை முடிச்சிடுறான். அந்த பொண்ணை கொண்டது மட்டும் இல்லாமல் அங்கே ஆப்போசிட்டில் இருந்தவனோட கையவும் வெட்டிடுறான் நம்ம ஹீரோ. அவங்க 2 பேருக்கும் அந்த இடத்துல ரொம்ப வேறு மாதிரியாக ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவன் கையில் அடிபட்டுருக்கனால அந்தளவுக்கு ஃபைட் பண்ண முடியலனாலும் இருந்தாலும் விட்டு கொடுக்காம நம்ம ஹீரோ கூடயே ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தன்னோட மொத்த பவர்ஸையும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் ஃபைட்டுக்காக. இதுக்கு மேலே உங்களை விட்டால் இதுக்கப்புறம் சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் தன்னோட மொத்த பவர்ஸையும் பயன்படுத்தி அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பிக்கிறான். அவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக காற்றுலேயே கரைய ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஸ் நம்ம ஹீரோ பயன்படுத்திட்டனால. அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ரொம்பவும் டயர்டாகிறான். அந்த இடமே தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ அவனை அழிச்சிட்டாலும் நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவும் டயர்டாயிடுறான். ஏன்னா அந்த லெவலுக்கு அங்கே ரொம்ப பெரிய ஃபைட் ஒன்று நடந்திருக்கு இல்லையா. அது எல்லாத்தையும் ஃபைட்டை முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் அந்த இடத்துலேருந்து ஒரு காட்டு பகுதியை வந்து அந்த இடத்துல தான் உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற ஒரு கத்தியில் அவன் நம்ம ஹீரோவோட கத்தியில் ஒரு யாரோ அங்கே இருக்கிறாங்கிறதுக்கான ரிஃப்ளெக்ஷன் நம்ம ஹீரோக்கும் தெரியுது. அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்த அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோவும் கொஞ்சம் உஷாராயிடுறான், யாரோ இங்கே இருக்காங்கங்கிறத. இங்கே யாரோ கண்டிப்பாக இருக்காங்க, அப்போ யாரோ நம்மளை அட்டாக் பண்ணுறது தான் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கத்தியை எடுத்துக்கிட்டு ரெடியாக இருக்கிறான். அதே நேரத்தில் யார் வந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஹீரோவோட ஹியூமன் வேர்ல்டில் ஒரு பொண்ணு சண்டை போட்டுட்டு நம்ம ஹீரோவோட சேர்ந்து இம்மோர்டல் வேர்ல்டு வந்துருப்பாள், அந்த பொண்ணு தான் வந்து நிற்கிறான். அந்த பொண்ணு நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவும் செம்மையாக ஷாக் ஆகி, நான் எதுக்காக இந்த வேர்ல்டுக்கு வந்தேங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் இங்கே வந்ததே உன்னை கொல்றதுக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இந்த இடம் ஆபத்தானது, நம்ம சண்டை போகிறதுக்கு சரியானது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம சண்டை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் இந்த வெடி போகணுங்கிறத யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணும் எங்களோட பிரச்சனையை ஒதுக்கி வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்துகிட்டு வேகமாக நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு வந்துட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருக்கு, அது உன் கனவுலே நீ நினச்சாலும் நடக்காதுடா, உன்னோட என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதே இடத்துல அந்த சீனை கட் பண்ணிட்டு வேறு இடத்துல தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவால் சுத்தமாக முடியல, ரொம்பவும் டயர்டாகி தான் போயிட்டு இருக்கான். அதனால் நம்ம ஹீரோ கொஞ்சம் இப்போதைக்கு நம்ம இந்த சண்டையை மட்டும் குறைச்சிக்கலாம், ஏன்னா இந்த நிலைமையில என்னால் நிச்சயமாக சண்டை போட முடியும்
முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை எவ்வளவோ சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணும் உனக்கு இறக்கம் பார்ப்ப நீ நினைக்கிறியா, நீ சாகணும்னு எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, அதை நான் நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக திரும்பவும் அது தன்னோட ஸ்வாடை எடுத்துக்கிட்டு வருது. இந்த இடத்துல சடனாக ஏதோ சத்தம் கேட்குறது அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுது. அதே நேரத்தில் என்ன ஆகுது போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடியிலேருந்து ஏதோ அந்த பனிமூட்டெல்லாம் அது செய்கிற மாதிரி தெரியுது. உடனே நம்ம அந்த பொண்ணு ரொம்பவும் ஷாக் ஆகுது. என்னென்னு பார்த்தா பின்னாடி வந்து பழைய காலத்து ஒரு டைனோசர் வந்து நிற்கிது. அதை பார்த்து அந்த பொண்ணு உடனே இதை விட பெரிய மரணத்தை சந்திக்க போடுறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுது. நம்ம ஹீரோ பின்னாடி திரும்பி பார்க்குற நம்ம ஹீரோக்கும் சரியான ஷாக் ஆகிடுது. ஏன்னா அந்த டைனோசர்ஸ் அவ்வளோ பெருசாக இருக்குது. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். அதுவும் நம்ம ஹீரோ விடாமல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அந்த பொண்ணு அதுக்கு மலைக்கு மேலே வந்துக்கிட்டு கண்டிப்பாக இவனால் இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது, சாக தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கு. அதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு. நம்ம ஹீரோ இதுக்கு மேலே ஓடி ஒழிய முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அது வருதாங்கிறத பார்த்துட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கா. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அங்கே தான் இருக்காங்கிறத ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட்டு அந்த பாறையோட சேர்த்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிடுது. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அங்கே இருந்த ஒயிட் யூனிகார்ன் நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக வேகமாக அங்கேருந்து வந்துடுது. சரியா நம்ம ஹீரோவும் அதுக்கிட்ட போயிட்டு மாட்டிக்க போகிற அந்த செகண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் யூனிகார்ன் கிட்டத்தட்ட வந்துடுது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோவும் கிட்டத்தட்ட அதுக்கிட்ட மாற்ற அந்த ஸ்டேஜுக்கு போயிடுறான். அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு அட்டாக்கை வைக்கிது நம்ம ஹீரோக்கு. அது இருந்துச்சா நம்ம ஹீரோவும் அங்கே போய் கீழே விழுந்துடுறான். அவனால் சுத்தமாகவே எந்திரிக்க முடியல. ஏன்னா அவனுக்கு சுத்தமாக எனர்ஜியே இல்லை. அந்த லெவலுக்கு ரொம்ப ட்ரைன் ஆகிடுது அவனோட எனர்ஜி ஃபுல்லாகவே. சரியான நேரத்தில் அந்த ஒயிட் யூனிகார்னும் தன்னோட விங்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அங்கே இருக்கிற அந்த டைனோசரை. அதெல்லாத்தையும் பார்க்குற நம்ம ஹீரோக்கும் என்ன ஒயிட் யூனிகார்னா இது எதுக்கு என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் மனசில் நினச்சிட்டு இருக்கா. அந்த ஒயிட் யூனிகார்னும் அந்த டைனோசரை விடாமல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, நம்ம எப்படியாவது ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். வேகமாக நம்ம எப்படியாவது இந்த டைனோசர்கிட்டேருந்து தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து எப்படியாவது போய் ஆகணும்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி ஒரு குகை மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துடுறான். நம்ம ஹீரோவும் என்னதான் பாதுகாப்பாக ஒரு குகைக்கு வந்திருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாகவே தன்னோட எனர்ஜியே இல்லாதனால நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்குள்ளே வந்த கொஞ்ச நேரத்துலேயே அங்கே கீழே விழுந்து மயங்கிடுறோம். ஹீரோக்கு அந்த இடத்துல ஒரு சடனாக ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோக்கு கையில் கட்டி விட்டு நம்ம கண்டிப்பாக இம்மோட்டல் வேர்ல்டுலோடக்கு போகுவோம், அங்கே ஒரு இம்மோட்டல்வாக மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க மாதிரி சொல்லி காட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாத்தையும் நம்ம ஹீரோவும் நினச்சி ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுற்றி நம்ம அந்த பொண்ணோட ஞாபகமாக தான் நம்ம ஹீரோக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அங்கே நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே நடந்த அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல தான் அந்த ஒயிட் யூனிகார்னும் இருந்திருக்கும். அந்த யூனிகார்ன் தான் இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி முழுசாக எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இது வரைக்கும் கொடுக்கல. போக போக அடுத்த எபிசோட்ஸ்லாம் நம்ம ஹீரோட ஃப்ளாஷ்பேக்கை பற்றி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த எபிசோட் இன்னும் முடியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம அதோட கதைக்குள்ளே வந்துடலாம். நம்ம ஹீரோவை அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்கேன், கண்டிப்பாக நம்ம இம்மோட்டல் வேர்ல்டுக்கு போவோம், என்ன ஆனாலும் சரி உனக்காக நான் அந்த இம்மோட்டல் வேர்ல்டுக்குள்ளே போவேன், அதில் அப்படி என்னதான் இருக்குங்கிறத கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறோம். அதே நேரத்தில் அந்த இடத்துல மயங்கிடக்கு நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ உடம்புலேருந்து பல பிளட்ஸ் அங்கே போயிருக்கு. சரியா நம்ம ஹீரோட உடம்புலேருந்து மூவ் ஆகின அந்த பிளட் எல்லாமே அங்கே இருக்கிற டிராகனோட முட்டை, அந்த இடத்துக்கு கீழே பலவிதமான டிராகனோட முட்டை இருக்குது. அதில் பட்ட அந்த முட்டையில் இருந்து வர எனர்ஜி எல்லாமே நம்ம ஹீரோவோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. அது மூலமாக நம்ம ஹீரோவோட உடம்பு ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்க ஆரம்பிக்கும். என்னோட பழைய எனர்ஜிஸ் எல்லாம் மட்டும் எனக்கு கிடச்சிட்டாலே போதும், நான் இருந்ததை விட பழைய ஸ்டேஜுக்கு வந்துட்டாலே போதும், இதுவே எனக்கு ரொம்ப இதுவாக தான் இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கோம். அந்த பவர்ஸ் எல்லாம் இருந்ததை விட ரொம்பவும் நம்ம ஹீரோக்கு பவர்ஸை அதிகமாக்கி விடுது. நான் டெத் ஹெவன்லி ரிலே மட்டும் ரீச் பண்ணிட்டாலே போதும், அதுவே எனக்கு பெரிய லெவலில் பவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவும் டெத் ஹெவன்லி ரிலேயுமே ஈஸியாகவே ரீச் பண்ணிடுறான். நம்ம ஹீரோவும் அவ்வளோ தூரத்துக்கு பவர் ரிலீஸ் பண்ணுறதோட அந்த எபிசோடும் முடியுது guys. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்த்துக்கலாம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. பை பை guys. அண்ட் நம்ம செகண்ட் சேனலில் வந்து டேல்ஸ் ஆஃப் ஹண்டிங் கார்டு தான் போட போகிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் அந்த நேம் பிடிக்கும் நான் நம்புறேன். எனக்கு கொஞ்சம் ஃபீவர் இருக்கிறனால இன்றைக்கி போட முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பாக அந்த சேனலில் வீடியோ போட்டுருவேன். அதில் போட போகிறது டேல்ஸ் ஆஃப் ஹண்டிங் கார்டு.